எங்க இருந்து தூக்கம் மட்டும் ராஜாக்கு அவ்வளோ வருது? அவனை கெடுக்கிறதே நீதான். நல்லா தொட்டில போட்டு சீராட்டு. என்னம்மா? ஏன் நீ நாட்டாம பண்ண வரியா? உன்னே மாதிரி தாண்டா உன் பிள்ளையே இருக்கான். என்னாச்சு? பால்காரர் இன்னும் வரல. அதான் அத்தை ஜீவாவை எழுப்பி கடைக்கு போயிட்டு வர சொல்றேன். அவனை எழுப்பி அனுப்புறதுக்குள்ள நானே கடையில போய் வாங்கிட்டு வந்துடலாம். எனக்கும் இன்னும் பேப்பர் வரல. என்ன ஊரே நம்மளை தள்ளி வச்சுட்டாங்களா? எல்லாருக்கும் பயம் விட்டு போச்சு என் மேல. அம்மா நீ காசு கொடு, நான் கடைக்கு போய் டீ குடிச்சிட்டு பால் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏண்டா காசு என்ன ஊத்தா எடுக்குது? அம்மன் ஜல்லி கூட இல்ல. ஏமா வீட்டு செலவுக்காண்டி தானே காசு கொடுக்குற, வட்டிக்கு கொடுத்த காசெல்லாம் வந்திருக்கும்ல. ஏன் அது உனக்கு பொறுக்கலையா? அந்த காசுல தானே இந்த வீடு ஓடுது. ஏமா எப்படி இருந்தாலும் பால் காசு கொடுத்தானே ஆகணும். அத மாசம் கணக்கு பார்த்து நான் கொடுப்பேன். சரிம்மா, இப்போ காப்பி குடிக்க வேண்டாமா? ஏண்டா உன் காசுல வாங்கிட்டு வர மாட்டியா? என்கிட்ட ஏதுமா காசு? ஏண்டா இத்தனை வயசாகுது, தண்டத்துக்கு ஒரு கடையை போட்டு வச்சிருக்க, ஒத்த பைசா சம்பாதிக்க வக்கில்ல. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. இப்ப வரைக்கும் காசு கேட்க என்கிட்ட வெக்கப்படணும். இதுல 4 பிள்ளைங்களை வேற பெத்து வச்சிருக்க. சக்தி நீ காசு கொடு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். என்கிட்ட ஏது காசு? உங்க அம்மா கொடுத்தாதான் உண்டு. ஏய் உங்ககிட்ட இல்லாம இருக்காதுன்னு எனக்கு தெரியும். என்னமோ கொடுத்து வச்ச மாதிரி கேக்குறீங்க. இத்தனை வருஷத்துல ஒரு ரூபாயாவது என்கிட்ட கொடுத்துருக்கீங்களா? நான் கொடுக்கலன்னா என்ன இப்ப நீ பட்னியாவா கிடக்குற? ஓவரா பேசிட்டு இருக்க. கடுகு டப்பால தான் வச்சிருப்பல்ல, போய் எடுத்துட்டு வா போ. அதெல்லாம் செலவாயி போச்சு. 10 ரூபா கூடவா இல்ல? இல்லைங்க. வச்சிருப்ப, போய் பார்த்து எடுத்துட்டு வா போ. என்னமோ சம்பாரிச்சு கொடுத்து வச்ச மாதிரி. என்ன என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த சாட மாடெல்லாம் என்கிட்ட வேணாம். போ போய் எடுத்துட்டு வாமா. என்கிட்ட இருந்தா கொடுக்க மாட்டேனா? வீட்டு செலவு அது இதுன்னு கொஞ்சம் கொஞ்சமா செலவாயிடுச்சுங்க. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? உன் பிள்ளைக்கு மட்டும் மறைச்சு மறைச்சு காசை கொடுப்ப. போ போ போய் எடுத்துட்டு வா போ. எங்க அம்மா கொடுக்குற காசுல அங்கங்க சேர்த்து வச்சிருப்பா, அதான் எடுத்துட்டு வர சொன்னேன். என்னடி 20 ரூபா கொடுக்குற? இவ்வளவுதான் இருக்கு. உனக்கு விலைவாசி என்னன்னு தெரியுமா? டீ என்ன விலை விற்கிறது தெரியுமா? 15 ரூபா. இதுல பால்லாம் வாங்க முடியாது. நான் போய் டீ குடிச்சிட்டு பேப்பர் படிச்சுட்டு வரேன். மாமா. மருமகளே என்னம்மா? இருங்க மாமா, நான் போய் பால் வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் வேண்டாம்மா, பொம்பளை பிள்ளை நீ எதுக்கு போய்கிட்டு? நான் கடன் சொல்லி பால் வாங்கிட்டு வந்துடுறேம்மா. என்ன மாமா, பொண்ணா இருந்தா கடைக்கு போக கூடாதா? அப்படி இல்ல. எங்க வீட்ல ஆம்பளைங்கன்னு யாரும் இல்ல. நான் அம்மா அக்கா மட்டும்தான். எல்லா வேலையும் நாங்க தான் செய்வோம், கடைக்கும் நாங்க தான் போவோம். அது சரிம்மா, அதான் நீ இப்ப இங்க வந்துட்டல, நாங்க என்னத்துக்கு இருக்கோம்? நான் பாத்துக்கிறேம்மா. அதுவும் இல்லாம டீ கடையில நம்ம சக்கரை ஜாஸ்தி போட்டு டீ குடிக்கலாம். உங்க அத்தை இங்க குடிக்க விட மாட்டா. அப்ப எல்லாத்துக்கும் சேர்த்து பால் வாங்கிட்டு வாங்க மாமா. இந்தாங்க. நேத்து கூட 4 ஜாக்கெட் தச்ச காசு வந்துச்சு. அதெல்லாம் என்ன பண்ணீங்க? அதெல்லாம் என் அம்மா கிட்ட கொடுத்துட்டேன். உங்களுக்குன்னு கொஞ்சம் காசு வச்சுக்க மாட்டீங்களா? ஐயோ, நான் எடுத்துக்கிறதா? ஒத்த பைசா கூட எடுத்துக்காம அம்மா கிட்ட கொடுத்துருவேன். மாமா, கொஞ்சமாச்சு நீங்க உங்க செலவுக்குன்னு கையில கொஞ்சம் வச்சுக்கலாம்ல. அது முடியாதுமா. அம்மாவுக்கு கழுகு கண்ணுமா. எல்லா இடத்துலயும் என்ன நடக்குதுன்னு நல்லா தெரியும். யார் யார் என்கிட்ட துணி கொடுக்குறா, எம்பிட்டு பணம் வரணும், அம்பிட்டும் தெரிஞ்சு வச்சிருக்கோம். சரியா கணக்கு கேக்குது. நீங்க காசு கொடுத்தீங்கல்ல, அப்படியே உங்ககிட்ட இல்லன்னு சொன்னாங்க. தெரியலையே. என்ன மாமா தெரியலன்னு சொல்றீங்க? ஏன் எதுக்குன்னு கேட்கவே மாட்டீங்களா? எதுக்குமா கேட்கணும்? அம்மா என்ன 1 ரூபா 2 ரூபான்னு மிச்சம் பிடிச்சு என்ன கோட்டையா கட்ட போகுது? குடும்பத்துக்கு தானே செலவு பண்ண போகுது. இப்ப நீங்க கேட்டதோ வீட்டுக்கான செலவுக்கு தானே மாமா? ஆமா, நானும் பால் வாங்க தானே கேட்டேன். ஆனா தரலையே. ஏன்னு கேட்க மாட்டீங்களா?
என்ன மாமா சிரிக்கிறீங்க? நான் என்ன வக்கீலாமா எங்க அம்மாட்ட போய் நான் கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறதுக்கு? நீங்க அவங்க பையன் தானே, நீங்க கேட்டா அவங்க காசு கொடுக்க மாட்டாங்களா? எங்க அம்மா புள்ள பேரன் எதுவும் பார்க்காதுமா, எல்லாரும் ஒண்ணுதான். அதுக்காக அவங்க என்ன சொன்னாலும் கேட்டுட்டு இருப்பீங்களா? ஏம்மா, எங்க ஐயா போனதுக்கு அப்புறம் தனி ஆளா இருந்து இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தை பார்த்துக்கிட்டது எங்க அம்மா தான். எல்லாரையும் இம்புட்டு தூரம் ஆளாக்கி இருக்கு. இந்த வீட்டுக்கு என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியுமா. அதுலெல்லாம் நான் தலையிடுறதே இல்லம்மா. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுக்க வேண்டும் கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் இறைத்தாயா, நீர் பாய்ச்சி நெடுவயல் கண்டாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, அங்கே கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா, அல்லது மாமனா மச்சானா? மானங்கெட்டவனே. எப்படிமா மாமா சூப்பர் மாமா. மாமா நீங்க சினிமால ட்ரை பண்ணிருக்கலாம்ல. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன மாமா? நான் 2-3 தடவை சினிமா சான்ஸ் தேடி மெட்ராஸ்க்கு ஓடி போனேன். என்ன மாமா சொல்றீங்க? ஆமா. நிஜமாவா? அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னாச்சு, அம்மாவுக்கு தெரிஞ்சு பெரிய ரணகலமே ஆயிப்போச்சு. அப்புறம் எங்க அப்பாவோட டெய்லர் கடையிலே உட்கார வச்சிருச்சு. அதுக்கப்புறம் வாழ்க்கை எங்கனையே ஓடிருச்சு. நானும் நம்ம ஊர்ல ஷூட்டிங் நடக்கிறப்பெல்லாம் அங்க வர டைரக்டர், ப்ரொடியூசர், மேனேஜர்கிட்டலாம் போய் என் போட்டோவை கொடுத்து வாய்ப்பு கொடுங்க சார்னு கேட்பேன். அவங்களும் பார்க்கலாம்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் நம்ம ஊர்ல நடக்கிற கூத்து டிராமாவுக்கெல்லாம் போவேன். அதுக்கும் அம்மா திட்டும். எல்லாம் நின்று போச்சு. என் சினிமா கனவு வெறும் கனவாவே போச்சுமா. இப்ப கூட ஒண்ணு கெட்டு போலையே. சினிமால நிறைய வாய்ப்பு இருக்கு மாமா. இந்த வயசுல போய் நடிக்க முடியுமாமா? நடிக்கிறதுக்கு என்ன மாமா வயசு? ஹீரோவா ஆக முடியாதுனாலும் கேரக்டர் ரோல்லாம் பண்ணலாமே. அதுவும் சினிமால தான் நடிக்கணுமா என்ன? வேற மாதிரியும் பண்ணலாம். அதுக்கும் வழி இருக்கு. காலம் போயாச்சுமா. இதுக்கு மேல எதுவும் செய்ய முடியாது. நம்ம தலைவிதி அவ்வளவுதான். அதெல்லாம் விடுமா. ஏதோ 2 ஜாக்கெட் தச்சம்மா, அம்மா கிட்ட காசை கொடுத்தம்மா, 3 வேளை சோத்தை தின்னுட்டு படுத்து கிடந்தம்மான்னு அப்படியே வாழ்க்கையை ஓட்ட வேண்டியதுதான். சினிமால தான் ஜெயிக்க முடியல, இந்த தொழிலையாவது முன்னேறலான்னு பார்த்தா அதுவும் நடக்கல. மிஷினை மிதிச்சு கால் வலி வந்ததுதான் மிச்சம். மாமா டெய்லரிங் நல்ல தொழில். இதையே வேற மாதிரி பண்ணா நிறைய லாபம் வரும். அதுக்கும் ஒரு பிளான் இருக்கு. அப்படியா? என்ன பிளான் அத்தா? நாம அந்த பிளானை பத்தி வீட்ல டிஸ்கஸ் பண்ணலாமா? ஏப்பா என் மருமா பெரிய ஐடியா வச்சிருக்குப்பா. படிச்ச பிள்ளை அறிவாளி ஏதாவது வச்சிருக்கும்ல. அப்புறம் நடிப்பை பத்தி எதுவும் சொன்னியம்மா? அதுக்கும் ஐடியா இருக்கு. சீக்கிரமா உங்களை இந்த மதுரையே பாராட்டும். நீங்க வேணா பாருங்களேன். அப்படியா? ஆமா. எனக்கு இந்த மதுரை எல்லாம் பாராட்ட வேண்டாமா. எனக்கு நானே நடிச்சு ஒரு தியேட்டர்லயோ டிவிலயோ பாத்துட்டா போதும். அதுக்கப்புறம் எனக்கு நானே போஸ்டர் அடிச்சு ஊர் முழுக்க ஒட்டுவேன். எனக்கு நானே ரசிகர் மன்ற சார்பா.